Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் இன் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் செகண்ட் சாப்டர் கண்டினியூ பண்றேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் தேர்ட் சாப்டர் பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் சாப்டர் வந்து இனிமேல் எவ்ரி மார்னிங் அப்லோட் ஆகும். தேர்ட் சாப்டர் வந்து எவ்ரி ஈவினிங் அப்லோட் ஆகும். அப்போதான் என்னால் கொஞ்சமாவது முடிக்க முடியும். சமீப காலமாக ஒரு 2 நாளாக எனக்கு சுத்தமாக வியூஸே போகல. ஒரு 4 வியூஸ் 5 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஹோப் அந்த வீடியோ இனிமேல் நிறைய வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது சம்குள்ளே போகலாமா? ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2.4ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்ணா. இப்போ சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா நிறைய இருக்கும், நம்பர்ஸ் நிறைய இருக்கும். A1, A2, A3. இது எப்படி நீங்கள் A1ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2, 4, 6, 8, 10. எனக்கு டோரா பூஜி வயசு வருது. சரி, 2, 4 இப்படி போயிட்டே இருக்கா. இது கூட என்ன பண்ணுறோம், +2 ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். கரெக்டாக? அதாவது ஏதோ ஒரு ஆக்ஷனை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுனால நம்மளுக்கு நியூ ப்ராடக்ட் கிடைக்குது. 2 கூட +2 ஆட் பண்ணுறதுனால எனக்கு 4 கிடைக்குது. 4 கூட +2 ஆட் பண்ணுறதுனால 6 கிடைக்குது. 6 கூட +2 பண்ணுறதுனால 8 கிடைக்குது. ஸோ இப்படி நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது, அடுத்தடுத்த நம்பர்ஸ் கிடைக்குது. இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்கும், அதனால தான் அது சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த சீக்வன்ஸில் இருக்கிற எலமெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் A1 அப்படின்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது இருக்கிறது A2, செகண்ட் டேர்ம். இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று வரும்ல, அது வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் அல்லது என் டேர்ம் அப்படின்னு எதையா ஒன்று சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? அந்த டேர்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா A⁴n சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுதான் பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறோம். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் 2 இருக்குது. அது வந்து 2.4ல இன்க்ளூட் ஆகலை. 2.5க்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனை இதுலேயே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. அது பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இப்போது இந்த கொஸ்டின் இருக்கா, இதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வருது, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வருது, இப்படியே போனால் அடுத்து இருக்கிற 3 நம்பரை கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ரீசனிங் டேர்ம்ஸ் கேட்பாங்க. அந்த ரீசனிங் டேர்ம்ஸ் கேட்கறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். அதுக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை, நிறைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சொன்னால் விடிஞ்சிரும். நம்ம அதுக்குள்ளே இந்த சம் முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ 8 × 24 72 அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன அப்படி இன்டூல 8 24 72 அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 8. ஸோ A1 which is equal to 8. A2 என்னவா இருக்கு, 24 இருக்கு. A3 என்னவா இருக்கு, 72 இருக்கு. ஏன் இன்டூ போடுறேன், இன்டூ எனக்கு ரொம்ப பிடிக்குமோ. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ 8 கூட 3 மல்டிபிள் பண்றப்ப நம்மளுக்கு 24 கிடைக்குது. 24 கூட 3 மல்டிபிள் பண்றப்ப 72 கிடைக்குது. மேம் போங்க மேம், நீங்க உட்காந்து டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. இது எப்படி எங்களுக்கு எக்ஸாம்ல ஞாபகம்னா வேற வழி இல்லை, நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த 2.4க்கு இப்படி கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா 2.5 அப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்றது எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு இப்படி கண்டுபிடிச்சா போதும். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்ட ஒன்று இருக்கு, அது கூட இன்டூ 3 போட்டிங்கன்னா 24 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுவீங்க? இது என்ன மேம் புது கதை ஜென்ரல் டேர்ம் அப்படின்னா, கொடுத்துருந்த சீக்வன்ஸை நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரோம். அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துச்சோம்னா எத்தனை நம்பர் போட்டாலும் அதில் வரும். ஓகேவா? இப்போ இது வந்து A1, இது A2, இது வந்து A3. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது, புதுசாக கிடைக்கிற A2 அப்படிங்கிறது A1 கூட 3 மல்டிபிள் பண்ணுறப்ப கிடைக்குது. கரெக்டா? 24 அப்படிங்கிறது 8 கூட 3 மல்டிபிள் பண்றப்ப கிடைக்கிறது தானே. ஸோ அப்போ A2 which is equal to A1 × 3. ஆனால் இதில் 1, 2 மட்டும் தானே இன்க்ளூட் ஆயிருக்கான். எனக்கு வந்து கடைசி டேர்ம் வரைக்கும் இன்க்ளூட் ஆனது தெரியணும். அப்படின்னா கடைசி டேர்ம் என்ன, AN. அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம்னா AN-1. புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கேன்னு? AN அப்படிங்கிறது கடைசி டேர்மு, AN-1ன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மு. இங்கேயும் அவங்க அப்படி தானே பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கூட இன்டூ 3 போட்டிருக்காங்க. ஸோ ஐயோ இது என்ன, ஸோ AN which is equal to AN-1 × 3.
இதுதான் நம்மளுக்கான ஜென்ரல் ஃபார்மெட்டு. இப்போ நம்மளுக்கு எந்தெந்த நம்பர்லாம் வேணும்? A4 வேணும். A4 வேணும்னா நம்மளுக்கு A3 தெரியணும். ஏன் தெரியணும்? A4 - 1ங்கிறத ஃபார்முலா. அதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். மூச்சு வாங்குதுடாப்பா. A3 × 3 மணி பாருங்கள், மணி 10:15 ஆச்சு. என்ன 3 மட்டும் தனியாக போகுது. ஸோ A3 வந்து என்னது நம்மளுக்கு 72. அப்போது 72 × 3 which is equal to 7 3s are 210, 3 2s are 6. நான் எப்படி போடுறேன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சா போட்டுக்கோங்க, இல்லாட்டி மல்டிபிள் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா சல்லுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? A5 வேணும். A5 வேணும்னா என்ன வேணும்? A4 கூட 3 மல்டிபிள் பண்ணும். A4 வந்து 216 × 3. 3 × 200 எவ்வளோ? 600. 3 × 10 எவ்வளோ? 30. 6 3s are 18. ஸோ 648. கரெக்டா தப்பாடா? 6 3 18. எனக்கே டவுட் வந்துருச்சு. 2163 மல்டிபிள் பண்ணால் 6 3s are 8. 4 1 3s are 3 + 4. ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கேன். 630 6 3 18 தானே. 6 3s are 18 1. 6 3s are 18 1. 1 3s are 3. 3 + 1 என்னது 4. 2 3s are 6. சேம் ஆன்சர் தான் வருது. நீங்கள் எப்படி வேணுமோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ A5 என்னது? 648. நெக்ஸ்ட்டு A6 கண்டுபிடிக்கணும். A6னா A5 × 3 which is equal to A5 என்னது? 648 × 3. 648னா 600. 3 டைம்ஸ் போட்டோம்னா 1800. இது எதுக்கு 600ன்னு போட்டேன்? நெக்ஸ்ட்டு 3 × 40 120. புரிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 3 8s are 24. 4 4 9 1. இது நான் அப்படியே நீங்கள் போடுறதுல போடுறேன். 648 3. 3 8s are 24. 2 பேலன்ஸ். 4 3s are 12. 12 + 2 14. 1 பேலன்ஸ். 6 3s are 18. 18 + 1 19. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஐயோ அடுத்த வீடியோ வந்துடுச்சா? ஸோ A6 which is equal to 1944. அவ்வளோதான் ஆன்சர். நம்மளுக்கு அடுத்து 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன டேர்மு? A5 கண்டுபிடிச்சிருக்கோம், A6 கண்டுபிடிச்சிருக்கோம், A4 A5 A6 கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. A4 என்னன்னு கண்டுபிடிச்சோம்? A4 வந்து 216ன்னு கண்டுபிடிச்சோமா? இது வேற. A4 வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 216ன்னு கண்டுபிடிச்சோம். A5 வந்து 648. A6 வந்து 1944. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் எழுத வேண்டிய கதையெல்லாம் எழுதி இந்த சம்மம் முடிச்சிடணும். இல்லை மேம் எனக்கு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தான் ஈஸியாக இருக்குது, அதை வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிஜமாக அதை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை பை. வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய மார்க் வாங்குவீங்க. பை பை.